Good morning students. Today we are going to see about exercise 2.6, the first 6 sums. Find the sum of the following: 3, 7, 11 up to 40 terms. So இதுக்கு நம்ம total கண்டுபிடிக்கணும். sum அப்படின்னு சொன்னா total கண்டுபிடிக்கணும். So இதுக்கு நம்ம formula படிச்சிருக்கோம். Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. The formula. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்கள். என் என்னன்னு வேணும், ஏ டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்கிறது இங்கே 40 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஈக்குவல் டு 40. நெக்ஸ்ட்டு ஏ பாருங்கள், ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் தான். ஸோ ஏ ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு டி பாருங்கள், டிங்கிறது இங்கே வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் நமக்கு டி. So D is equal to second term minus first term. So 7 minus 3, 4. So D இங்கிறது 4. So இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 40 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் 40, n வந்து 40 by 2, 2 into a வந்து 3 plus n வந்து 40 minus 1 into d வந்து 4. So 4. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4, இங்கே 0 இருக்குல்ல, ஸோ 20. 20 into 2 3s are 6 plus இங்கே 40 minus 1 39 into 4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த 6 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 39ஐயும் 6ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 39 into 4. 4 9s are 36, 3 3 4s are 12, 12 plus 3 15. So 156 வந்திருக்கு. So 20 into 6 plus 156. So 20. இதை ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 156ஓட 6 ஆட் பண்ணனா 162 into 20. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 162 into 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 6 are 12, 1 2 1 is 2, 2 plus 1 3. ஸோ 3 2 4 ஒரு 0 நம்ம எக்ஸ்ட்ரா போடணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த 0வை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ த ஆன்சர் இஸ் த டோட்டல் ஆஃப் 40 டேர்ம்ஸ் இஸ் 3240. நெக்ஸ்ட் சம் 102 97 92 அப் டு 27 டேர்ம்ஸ். ஸோ இங்கே 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்கனால n வந்து 27. ஸோ ஏ நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. நெக்ஸ்ட் டி கண்டுபிடிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் வந்து 97, ஃபஸ்ட் டேர்ம் வந்து 102. ஸோ இப்போ வந்து 97 மைனஸ் 102 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். ஆனால் மைனஸ்ங்கிறது தான் பெரிய நம்பர். ஸோ -5. ஸோ இப்போ இந்த NAD எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ் 27 இஸ் ஈக்குவல் டு 27 by 2, 2 into a வந்து 102 plus n வந்து 27 minus 1 வந்து அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் d வந்து -5. ஸோ -5. சரிங்களா? இப்போது இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கட்டும். 27 by 2, 2 into 102 இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 0 0, 2 1 is 2. ப்ளஸ் இங்கே 27 minus 1 26 வரும். 26 into -5. ஸோ இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். 27 by 2 204. இதை ரெண்டை இப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 26 into 5. 26 into 5. 5 6 are 30, 3 5 2s are 10, 10 plus 3 30. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -130. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டையும். 204 minus 130, 204 minus 130 மைனஸ் பண்ணோம்னா 4, இங்கே 1, இங்கே 10, 10 minus 3 is 7, 1 minus 1 is 0. ஸோ 74 வருது. ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது ஈவன் நம்பர், இதை ஆட் நம்பருங்கிறதுனால நம்ம கேன்சல் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இதை இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 3 2s are 6, ரிமைண்டர் 1 இருக்கும். இப்போது 7 2s are 14.
So 27 into 37. 27 into 37. 7 7s are 49. 7 2s are 14, 18. 3 7s are 21. 3 2s are 6, 6 plus 2, 8. 9, 9, 9. So 999. Next sum. 6 plus 13 plus 20 up to 97. ஸோ இங்கே எத்தனை டேர்ம்ஸ்னு கொடுக்கல, பட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எஸ்என் ஃபார்முலா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 a + n. இதெல்லாம் நம்ம டியெல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை, இதில் அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இதில் நம்ம n கண்டுபிடிக்கணும். n வந்து எத்தனை டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு n கண்டுபிடிச்சிக்கலாம். n கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபார்முலா தெரியும். n = L - a/d + 1. ஸோ இதில் L வந்து லாஸ்ட் டேர்ம் 97, a வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் 6/d. டின்னு சொன்னால் இதிலேருந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மாக மைனஸ் பண்ணால் அதான் டி. 13 - 6. ஸோ 13ல் 6 போச்சுன்னா 7. ஸோ இதுதான் டி. இந்த டி இங்கே போட்டுக்கலாம் +1. ஸோ 97ல் 6 போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 91/7 +1. இப்போ இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 7 is 7. 1 7 is 7. ரிமைண்டர் 2 21. 3 7s are 21. இங்கே 13 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ 13 + 1 14. ஸோ இந்த இப்போ nங்கிறது நமக்கு 14 கிடச்சிருக்கு. இந்த எண்ணை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். S14 is equal to 14/2. A is here 6 plus L is 97. 1 2 is 2. 7 2s are 14. So 7 into 97 plus 6 is 103. So இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 7 3s are 21. 2 7 0 0. 2 is there. So 7 1 is 7. Though sum of 6 plus 13 plus 20 up to 97 plus 97 is 721. The next sum is second sum. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? So consecutive odd integers அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 5. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் 5னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5ல் ஸ்டார்ட் பண்ணுற நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் தான் நம்ம எழுதிக்கணும். 5க்கு அடுத்த ஆட் நம்பர் 7, நெக்ஸ்ட்டு 9 அப் டு இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ எத்தனை டேர்ம்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 480 கிடைக்குது. ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும், டி நமக்கு தெரியும், நமக்கு வந்து n என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம n தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த எஸ்என் ஃபார்முலாலே போட்டுக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 2a + n-1 இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு இந்த சம் நமக்கு டோட்டல் தெரிகிறதுனால 480. ஏ வந்து என்னென்னா 5, டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் 7 - 5 2. ஸோ 7 - 5 that is equal to 2. இதுதான் டி. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். n we don't know. n/2 2 into a is 5 plus n-1 into d is 2 is equal to 480. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2-ஐ வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இதை 2ஆல் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த 2 ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டோன்னா 2 5s are 10 ப்ளஸ் இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 into n 2n minus 2 into 1 2 is equal to 480 into 2. இந்த 2 வந்து இங்கே டிவிஷனில் இருக்கிற 2 வந்து இங்கிட்டு வரப்போ மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்?
8 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 8 2n ப்ளஸ் 8ன்னு கிடைக்கும். ஸோ இதை என்னால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ n இன்ட்டு n 2n ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 8 இருக்கு இல்லையா, n இன்ட்டு 8 8n. இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 960 அப்படின்னு வரும். ஸோ இது இங்கிட்டு வரப்போ -960 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை எல்லாமே நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். n ஸ்கொயர், இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், இதையும் 2ஆல், இதையும் 2ஆல். இங்கே டிவைட் பண்ணோம்னா 4n, இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 480 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது இது நம்ம வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி வருது. n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம இப்போ டி ஃபேக்டர் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். டி ஃபேக்டர் போட்டோம் அப்படின்னா -480 வரணும். மல்டிபிள் பண்ணால் ஆட் பண்ணால் +4. எந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணால் அப்படின்னா 24ஐயும் 20ஐயும் மல்டிபிள் பண்ணால் 480 வந்துடும். அதே மாதிரி 24லேருந்து 20ஐ மைனஸ் பண்ணால் 4 வரும். ஸோ மைனஸ்ங்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுட்டு இதுக்கு மைனஸ் போகிறேன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -480 + 4 அப்படின்னு வரும். ஸோ பை n. ஸோ இப்போது n + 24 n - 20 அப்படின்னு வரும். ஸோ n ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம் இல்லையா, இங்கே +24 இங்கிட்டு வரப்போ -24, அதே மாதிரி -20 இங்கிட்டு வரப்போ +20 அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், இது -24 இருக்குது. n வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவில் தான் எழுதணும், நெகட்டிவில் எழுதக்கூடாது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் தான் ஆகுமே ஒழிய இது மாதிரி நெகட்டிவில் வராது. ஸோ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 டேர்ம்ஸ். ஸோ n ஈக்குவல் டு 20 டேர்ம்ஸ் இருக்கு. The next sum is third sum. Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. The question is wrong. 4n minus 3. ஸோ இப்போது nth டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு அந்த ஏபி வந்து என்னன்னு கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி என்னன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம nக்கு பதிலாக 1 2 3 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏபி கிடச்சிரும். ஸோ அந்த ஏபி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். n ஈக்குவல் டு 1, தென் 4n minus 3. nக்கு பதிலாக 1 போடலாம். 4 into 1 minus 3. 4 1 is 4 minus 3. 4ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 1. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம் n ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் n ஈக்குவல் டு 2. T2 கண்டுபிடிச்சோன்னா 4 into 2 minus 3. 4 2s are 8 minus 3 is equal to 8 minus 3 is 5. Next n equal to 3 அப்படின்னா T3, that is 4 into n பதிலாக 3 போடுங்க, minus 3. 4 3s are 12 minus 3 is 9. ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அப்படின்னா a வந்து நமக்கு 1. இப்போ 4 4ஆக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ d is equal to 4. அப்படி இல்லைன்னா நம்ம எந்த ஃபார்முலா போடணும், T2 minus T1 ஃபார்முலா போட்டு நம்ம d கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே சேமாக தான் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு 28 டேர்ம்ஸ், n வந்து 28 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்கனால 28. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Sn ஈக்குவல் டு n by 2 2a plus n minus 1 into d. S is equal to 28. n வந்து 28ங்கிறனால 28 போடும். 28 by 2, 2 into a வந்து இங்கே 1 இருக்குது, plus 28 minus 1 into d வந்து 4. 28 by 2, 2 into 1 2, plus 28 minus 1 27 into 4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 27ஐ 4ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 27 into 4. 4 7s are 28, 4 2s are 8, 8 plus 2 10. நெக்ஸ்ட்டு இதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 4 2s are, அப்போ 14 வருது. இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் 108 வருது. 108 plus 2 is 110. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 110 into 14. 4 0 0, 4 1 is 4, 4 1 is 4.
1 0 0, 1 1 is 1, 1 1 is 1. 0 4 5 1. So that is 1 5 4 0. The sum of 28 terms is 1540. The next sum is fourth sum. The sum of first n terms of a certain series is given as 2n squared minus 3n. So that the series is an AP. ஸோ இங்கே எஸ்என் தான் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க, என் டேர்ம்ஸோட சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த சீரீஸ் வந்து ஏபியா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டி வந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு T1 T2 அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நம்ம இதில் எஸ்என்னில் வந்து என்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு S1 கிடைக்கும், 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா S2 கிடைக்கும், 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா S3 கிடைக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுனா கண்டுபிடிச்சிக்கலாம். S1 2 into 1 squared minus 3 into 1. ஸோ தட் இஸ் 2 into 1 squared வந்து என்ன வரும் 2 minus 3. ஸோ என்ன வரும் -1 வரும். நெக்ஸ்ட் S2 இப்போ 2 into 2 squared minus 3 into 2. இப்போ 2 squared 4, 4 2s are 8, 3 2s are 6. இப்போ 8 minus 6 வந்து 2. Next S3 2 into 3 squared minus 3 into 3. பாருங்க 3 3s are 9, 9 2s are 18, 3 3s are 9. 18 minus 9 is 9. ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிச்சிக்கலாம். T1 T2 T3 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ S1 தான் T1, இங்கே S1 வந்து -1, அப்போ T1 வந்து -1, T1 -1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ T2 கண்டுபிடிக்கலாம். S2ங்கிறது T1ஐயும் T2வையும் ஆட் பண்ணால் தான் S2 கிடைக்கும். இப்போ T2 கண்டுபிடிச்சிக்கலாம். S2 வந்து இங்கே என்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. 2 இஸ் ஈக்குவல் டு இங்கே T1 பதிலாக -1 ப்ளஸ் T2. ஸோ இந்த -1 இந்த சைடு கொண்டு வரப்போ +1 வரும். அப்போ T2ங்கிறது 3. நெக்ஸ்ட்டு T3 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ S3ங்கிறது இங்கே நம்ம 9 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ S3 is equal to 9, T1 is -1, T2 is 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 ப்ளஸ் T3. இங்கே 9 இந்த -1 இங்கிட்டு வரப்போ +1 ஆகும், இந்த +3 இங்கிட்டு வரப்போ -3 ஆகும், is equal to T3. So 9 plus 1 10, 10ல 3 போயிடுச்சுன்னா 7 is equal to T3. ஸோ இப்போது T1 வந்து -1 கண்டுபிடிச்சிருக்கோம், T2 வந்து 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், T3 வந்து 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இதில் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இது ஏபியா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன T2 மைனஸ் T1. ஸோ நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2. ஸோ இது ரெண்டு நமக்கு சேமாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ T2 is 3, T1 is -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ 4. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் T3 வந்து 7, T2 வந்து 3. 7 minus 3 is 4. ஸோ இங்கேயும் D4 வருது, இங்கேயும் 4 வருது. ஸோ ரெண்டு சேமாக இருக்கிறதுனால the given series is AP. The given series is an AP. The next sum, fifth sum, the 104th term and 4th term of an AP is 125 and 0. Find the sum of first 35 terms. ஸோ n மட்டும் கொடுத்துருக்காங்க, இதில் A, D அதாவது எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம A, D எல்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த SN ஃபார்ம்னால போட முடியும். SN is equal to n/2 2A plus n minus 1 into D. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நம்ம இந்த கொடுத்துருக்கிற டேர்ம்ஸில் இருந்து நம்ம வந்து ஏவும் டியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ 104th டேர்ம் வந்து 125, 104th டேர்ம் வந்து 125. ஸோ நம்ம 104th டேர்ம் எப்படி எழுதுவோம், T124 அப்படின்னு எழுதுவோம். ஸோ தட் இஸ் A plus
nக்கு பதிலாக 104 minus 1 into d is equal to 125. So a plus 104லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 103d is equal to 125. அதே மாதிரி இங்கே ஃபோர்த் டேர்ம் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இங்கே ஃபோர்த் டேர்மும் எழுதிக்கலாம். ஃபோர்த் டேர்ம் என்ன வரும்? a plus 4 minus 1 into d. ஃபோர்த் டேர்ம்னா n minus 1 போடும் இல்லையா, அது that is equal to 0. So a plus 3d is equal to 0. ஸோ இப்போ இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ a plus 103d is equal to 125. a plus 3d is equal to 0. ஸோ இதை நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ ஏவும் கேன்சல் ஆயிரும், ஏன்னா a இங்கே மைனஸ் a. 103ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 100. d is equal to 125. இப்போ dயை மட்டும் இங்கே வச்சுட்டு 100 ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். 125 by 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்ம 25ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே 5 25s இருக்குது, இங்கே 4 25. அப்போ d is equal to 5 by 4. d என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ a என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணி a என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ a plus 3d is equal to 0ன்னு இருக்கு இல்லையா, இதில் நான் இப்போது dயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a plus 3 into 5 by 4 is equal to 0. இப்போ a 3 5s are 15 by 4 is equal to 0. இப்போ இதை அங்கிட்டு கொண்டு போனால் 15 by 4 வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போனோன்னா மைனஸ் 15 by 4ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் a, இதுதான் d. ஸோ ஏவையும் டியையும் இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ sn is equal to s வந்து 35 டேர்ம்ஸ் கேட்டுருக்காங்க இல்லையா. ஸோ 35 டேர்ம்ஸ் 35 by 2 2 into a வந்து minus 15 by 4. ஸோ minus 15 by 4 plus n is 35 minus 1. d வந்து 5 by 4. ஸோ 5 by 4. சரிங்களா. ஸோ 35 by 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 2 is 2, இங்கே 2 2s are. ஸோ minus 15 by 2 ப்ளஸ் இங்கே 34 இருக்கும் இல்லையா. ஸோ 35 minus 1 34 into 5 by 4ன்னு இருக்குது. ஸோ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 17 2s are, இங்கே 2 2s are. ஸோ 35 by 2 minus 15 by 2 ப்ளஸ் இப்போது 17 5s are, இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 10 5s are 50, 7 5s are 35. ஸோ 85 வரும். 85 by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது minus 15, இங்கே ப்ளஸ் 85 இருக்குது. ஸோ இது minus 15ங்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணலாம். 35 by 2 இன்ட்டு இதில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 70 by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும், இல்லைன்னா இப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 35 2s are. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே 35, இங்கேயும் 35 by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 35 into 35. 5 5s are 25, 5 3s are 15, 17, 3 5s are 15, 3 3s are 9 plus 1 10. So 5, இங்கே 12, 2, 1. 1225 by 2. ஸோ இது ஆன்சர். ஸோ இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணி கூட ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன் இந்த சைட். 6 2s are 12. நெக்ஸ்ட் அடுத்த 2 போட்டோன்னா 1 2 is 2. நெக்ஸ்ட் இந்த 5 வந்து கீழே போட்டோம் அப்படின்னா 2 2s are 4ன்னு வந்துடும். ரிமைண்டர் 1 இருக்கும். இங்கே வந்து பாயிண்ட் போட்டு இங்கே 0 போட்டுக்காங்க. அப்போது 5 2s are 10 அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து 612.5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். The sum of first 35 terms of the given series is 612.5. Next sum, sixth sum. Find the sum of all odd positive integers less than 450. ஸோ எல்லா odd positive integers-ஐயும் ஆட் பண்ணணும் 450 வரைக்கும். less than 450 கொடுத்துருக்கனால நம்ம லாஸ்ட் நம்பர் 449, ஆட் நம்பருக்குனால 449 எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து A வந்து 1, D வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 3 minus 1 is 2, D வந்து 2. நெக்ஸ்ட்டு நம்ம n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து SN ஃபார்முலாவில் போட முடியும். இங்கே லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு SN ஃபார்முலா வந்து n/2 A + L. ஸோ இப்போ நம்ம n இங்கே கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். n ஃபார்முலா வந்து L - A/D + 1. இங்கே L வந்து லாஸ்ட் டேர்ம் 449. நெக்ஸ்ட்டு A வந்து 1, ஸோ -1/D வந்து 2 + 1. ஸோ 449 - 1 is 448/2 + 1. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8 + 1. ஸோ 225. 4 + 1 5ங்கிறதுனால 225. ஸோ இது நம்ம இந்த nங்கிறத வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். S 225 is equal to 225/2. A is 1 and L is 449. So 225 into 450 by இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த 2. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4, 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும் 10, 5 2s are 10. ஸோ 225 into 225. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 225 into 225. 5 5s are 25, 5 2s are 10, 10 + 2 12, 5 2s are 10, 10 + 1 11. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 5s are 10, 2 2s are 4 + 1 5, 2 2s are 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி திரும்ப 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ 0 5 4, 5 2 6 10 5. So the answer is 50,625. The sum of odd positive integers less than 450 is 50,625.